நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோட்ட தொழிலாளர்கள் எங்கிருந்து ஆரம்பித்தார்களோ அதே இடத்தில் தேக்க நிலையிலேயே அவர்களது வாழ்க்கை தரம் உள்ளது. நியூஸ் போஸ்டின் பச்சை தங்கம் விசேட தொகுப்பு அடுத்து. தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை போன்று அவர்களது வாழ்வியலை தேடிச் சென்ற எமது பயணமும் அத்தனை எளிதாக இருக்கவில்லை. நகர்ப்புற வீதிகளை போலன்றி காடு மேடுகளை கடந்து சென்ற எமக்கு பச்சை தங்க மலைகள் கண்களுக்கு குளிர்ச்சி அளித்தாலும் தோட்ட மக்களின் லைனரை வாழ்க்கையோ மனதுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவிலிருந்து இப்ப 200 ஆண்டுகளாயும் கூட அவர்களுக்கென்று சொந்த வீடுகள் இல்லை, அவர்களுக்கென்று சொந்த இருப்பிடங்கள் இல்லை, சொந்த நிலங்கள் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இவர்கள் நில உடைமையாளர்களே அல்ல. இந்த 10 லட்சம் மக்களுக்கு மலையகத்தில் எந்த விதமான சொந்தமான நிலமும் கிடையாது. மலையகத்திற்கு பல நீர்வீழ்ச்சிகள் அழகு சேர்த்தாலும் 10 அடி லயம் காம்பராக்களிலே முடங்கியுள்ள மக்களுடைய வாழ்க்கையிலே குடிநீர் என்பது பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த மக்கள் குடிநீரை பெற்றுக் கொண்டாலும் கழிப்பறைகளிலே இருக்கக்கூடிய நீர் குடிநீரோடு கலப்பதால் அந்த குடிநீரை நுகர்வது என்பது இவர்கள் மத்தியிலே ஓர் அசௌகரியத்தையே ஏற்படுத்துகிறது. மலையகத்தில் பழக்கி விழுந்த இடத்திலெல்லாம் கால் ஊன்றிய மதுபானசாலைகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் காரணிகளில் ஒன்றாக அமைகிறது. பிரச்சனைனா இப்படி சண்டடிப்பாங்க, குடிச்சிட்டு வந்து வீட்டுல பிரச்சனை, லைங்கள்லயும் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி பல பிரச்சனைங்க இருக்கு. நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக இல்லாம தான் இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள் வருமானம் பற்றாக்குறை தான். அப்பா குடிச்சிட்டு வந்துடுறாரு. அந்த காசை அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு செலவழிச்சாலும் பரவாயில்ல, ஒரு 600 ரூபாய் கிடைச்சா சரி, இங்கிட்டு கிளப் பக்கம் பார் பக்கம் போயிட்டு குடிச்சிட்டு தான் வராங்க. அதை பிள்ளைகளுக்கு பயன்படுத்துறதாக இல்ல. எழுத்தறிவு வீதம் மலையகத்தில் உள்ளவர்களுக்கு குறைவாக இருக்கின்றது. இலங்கையில் 14 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அந்த 14 பல்கலைக்கழகங்களில் 80,000 பட்டதாரி மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு 4,000 பேராவது மலையகத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. 4,000 பேர் என்று இல்லை, 400 பேராவது இருப்பார்களோ என்பது ஒரு பெரிய சந்தேகம். எனவே இவர்களுக்கு இந்த உயர்கல்வி வாய்ப்பு சரியாக இல்லை. அதனுடைய விளைவு என்ன என்று பார்த்தால் அவர்கள் உயர் தொழில்களில் சேருகின்ற சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. மலையகத்தினுடைய பல தோட்டங்களிலும் கழிவுகள் உரிய முறையில் முகாமைத்துவம் செய்யப்படாத காரணத்தினால் 10 அடி லயன் காம்பராக்களிலே முடங்கியுள்ள மக்கள் பல்வேறு விதமான சுகாதார பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள். 1.5 வயது குழந்தையான நிதர்ஷனாவும் கூட அவ்வாறான ஒரு தோல் பிரச்சனையை தன்னுடைய கைகளில் மாத்திரமன்றி உடம்பினுடைய பல்வேறு பகுதிகளிலும் எதிர்நோக்கி இருக்கிறார். நிதர்ஷனாவுக்கு மாத்திரம் இந்த சுகாதார பிரச்சனை மட்டுப்படுத்தப்படவில்லை. லயன் காம்பராக்களிலே இருக்கக்கூடிய உறவுகள் பலரும் நேர்த்தியான கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் பல்வேறு விதமான சுகாதார பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள். தமது உழைப்பை தேயிலைக்கு உரமாக்கிய பெருந்தோட்ட தொழிலாளர்களின் துயரம் தோய்ந்த வாழ்வியல் இன்று சர்வதேசத்தின் செவிகளையும் எட்டியுள்ளது. மலையக தோட்ட பகுதிகளுக்கு நான் விஜயம் செய்தேன். அங்குள்ளவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர். அவர்களது வாழ்க்கை மிகவும் கடினமானது. சுகாதார சீர்கேடு, கல்வியில் பின்னடைவு, போதைப் பொருள் பாவனை, குடும்ப வன்முறைகள், பாலியல் பலாத்காரம், பாடசாலை இடைவிலகல் எனும் பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்நோக்குகின்றனர். எமது மக்களின் கரம்பட்டு தேயிலை பச்சை தங்கமானது. அந்நிய செலாவணியை அள்ளித்தரும் பணப்பயிராகவும் திகழ்கிறது. தோட்டத்தில் கொழுந்தெடுக்கும் சகோதரியொருவர் நாளாந்தம் எதிர்நோக்கும் சவால்களை பச்சை தங்கத்தின் நாளைய இறுதி தொகுப்பில் எதிர்பாருங்கள்.